ஹாய் மக்களே, மேகன சந்தேசம் சீரியல் ஜூன் 1 2026 என்னடா நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அபூர்வாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அப்போதான் கேபி நினைச்சிட்டு இருக்காரு, இப்பயாச்சும் உண்மை தெரிஞ்சிச்சு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கேபி சொல்றாரு. இதுல சந்தோஷமாவே இல்லை, நட்சத்திரம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அந்த பக்கம் ககனுக்கும் பூரிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. பூரியும் ரெடியாகி நல்லா கல்யாண பொண்ணு மாதிரி நல்லா ரெடியாகி வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்து அவங்க அம்மா சாரதா, பூரி நீ ரொம்ப அழகா இருக்கமா பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. உன் வாழ்க்கையில நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. அப்போ ககனும் மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாகி வராரு. அவனை பார்த்து போய் அண்ணா நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க, என்னதான் இருந்தாலும் பூமி ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு டக்குன்னு பூமியோட பேரை சொல்லிடுறா. அதை கேட்டு ககனும் சாரதாவும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே பூரி பதவி போய் சீச்சி என் வாயில இருந்து என் பூமியோட பேர் வருது, நான் தாராவை பத்தி சொல்ல வந்தேன், தாரா ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு பேச்ச மாத்துறா. சாரதா ககன் கிட்ட உனக்கு இந்த கல்யாணத்துல நிஜமா சந்தோஷம் தானா அப்படின்னு கேக்குறாங்க. அது ககன் சொல்றாரு, என் தங்க கல்யாணம் நடக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தானம்மா அப்படின்னு சொல்றாங்க. பூரி அவங்கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்றா. பூமியை மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது சாரதா அப்போ எதுக்கு இப்ப அவளை பத்தி பேசிக்கிட்டு, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புங்கன்னு சொல்றாங்க. ககன் பேச்ச மாத்திட்டு நீங்க முன்னாடி போங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க போறாங்க வெளில, பூரியும் ககனும். அப்போ சாரதா தனியா நின்று கடவுள்கிட்ட அழுது வேண்டிக்கிறாங்க, கடவுளே என் பிள்ளைங்களை ஒருத்தங்களுக்கு நல்லதும் நடக்கும் போது இன்னொருத்தங்களுக்கு ஏன் இப்படி அநியாயம் நடக்குது, பூரியோட கல்யாணமாவது ஒரு தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும், அதே சமயம் ககனும் பூமியும் எப்படியாவது ஒண்ணு சேரணும், அவங்க வாழ்க்கை மட்டும் அநியாயம் பண்ணாத சாமின்னு அழுது புலம்புறாங்க. அங்க செர்ரி பூமி எல்லாரும் இருக்காங்க. செர்ரி பூமி கிட்ட நட்சத்திரம் அழுதுட்டு இருக்கா. நான் போய் அவளை ஆறுதல் படுத்தலாம் வான்னு கூப்பிட பூமி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அங்க அம்மா பண்ண தப்புக்கெல்லாம் அவ அவ இப்போ தண்டனை அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்றா. அந்த நேரத்துல சரச்சந்திரா வராரு. அப்போ சோபா சந்திரா ஓட முதல் மனைவி இருக்காங்கல்ல, அவங்க போட்டோல இருக்கிற மாலையை கழட்டி அபூர்வா போட்டோவுக்கு போறாரு. உடனே அங்க நட்சத்திரம் அழுதுகிட்டே ஓடி வந்து அடாடி என்ன பண்றீங்க அப்படின்னு சண்டை போடுறா. அதுக்கு அவ கோவமா கேட்கும் போது அவங்க அப்பா சொல்றாரு, நான் சரிதான் கரெக்டு, உங்க அம்மா இறந்துட்டா, எதுக்குப்பா இப்படி போட்டோருக்கு மாலைலாம் போட்டுட்டு இருக்கீங்க அம்மா போட்டோக்குல அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்க அம்மா மேல எவ்வளவோ நான் பாசம் வச்சேன், அவளை நம்புனேன், ஆனா அவ தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்றாரு. என் முதல் மனைவி ஷோபா இறந்து நான் தனியா இருந்தப்போ அபூர்வா தான் எனக்கு அன்பை கொடுத்தா அப்படின்னு நினைச்சேன், ஆனா அவ என்னை ஏமாத்தி ஷோபா அன்பை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கான்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அபூர்வா இன்னையோட செத்துட்டா, ஆனா சோபா சாகல, பூமி வடிவத்துல அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா, இத்தனை நாளா உனக்குள்ள நான் என் சோபா தான் பார்த்துட்டு இருந்தேன்னு பூமியை பார்த்து உருகி பேசிட்டு இருக்காரு. உடனே மீரா கிட்ட இன்னைக்கு என் மகளுக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் செஞ்சிருங்க, நானே கைப்பட அவளுக்கு ஊட்டி வேணும்னு சந்தோஷமா சொல்றாரு. இதை கேட்டு நட்சத்திராச்சின்னு சொல்லிட்டு கோவமா போறா. அப்ப அவங்க அம்மா பூமி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ கேளுமா அப்படின்னு சரச்சந்திரா சொல்றாரு. பக்கத்திலேயே செர்ரி பக்கத்துல நின்னுகிட்டு கேளு கேளு அப்படின்னு சொல்லி செய்க காமிக்கிறாரு. ஆனா பூமி எதுவுமே வேணான்னு சொல்லிடுறா. சரச்சந்திரா அங்கேருந்து கிளம்புனதும் உடனே செர்ரி பூமி கிட்ட போய், பூமி இதுதான் நல்ல நேரம், எதுக்கு நீ ஒண்ணு வேணான்னு சொன்ன, ககனனா தான் வேணும்னு ஒரே வார்த்தையா கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும், பூமி இப்பதான் அப்பா சந்தோஷமா இருக்காரு, இப்போ போய் நான் ககன் மாமா தான் வேணும்னு கேட்டா அவருக்கு என் மேல கோவம் வந்துடும், மறுபடியும் அவர் என்ன தூரமா வச்சா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு பூமி சொல்றா. உடனே செர்ரி சொல்றாரு, திரும்பியும் அந்த தாரா ககன் அண்ணனோட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா நம்ம தூரமா தான் நிக்கணும், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் அழுவுறா பூமி. நீ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு பூமி கிட்ட செர்ரி. பூமி சொல்றா, ஏற்கனவே நான் விவகாரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டேன், இப்போ போய் நின்னாலும் ககன் மாமா என்னை பிடிக்காது, தாரா தான் பிடிக்கும்னு சொல்லிடுவாரு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செரியில கேட்டிருக்கா. நம்ம ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம், நீ பேசலான்னு நான் பேசுறேன் சொல்லி ககனுக்கிட்ட ஃபோன் பண்றான். மண்டபத்துல இருந்து ககனும் போனை எடுக்கிறான். அப்போ பூமி போனை வாங்கி அழுதுகிட்டே, மாமா நான் சூழ்நிலை காரணமா விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டேன், அப்புறம் என்னை மிரட்டி எங்க அப்பாவை வச்சு அதை சைன் பண்ண வச்சுட்டா,
இப்போ வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சு. அபூர்வா பண்ண கொலையெல்லாம் வெளியே தெரிஞ்சு அவள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எங்க அப்பா உண்மை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. என்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு மாமா. அ அப்படின்னு சொல்லி, "நீ வேணும்னு உன்கிட்ட கேட்கவா?" அப்படின்னு சொல்றா. "உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொல்லு மாமா" அப்படின்னு சொல்றா. "நான் அப்பாவ கூட்டிட்டு வந்து நம்மள யாரும் பிரிக்காத மாதிரி பாத்துக்கிறேன். நம்ம வாழ்க்கை முழுக்க ஒண்ணா வாழலாம். ப்ளீஸ் ஒரு வார்த்தை சொல்லு மாமா" அப்படின்னு கெஞ்சுறா. ககன் வந்து பதில் சொல்ல வர்றப்போ தாரா அங்க வந்து ககன் கைய புடிச்சு இழுத்துட்டு போயிடுறா. அதோட ஃபோனும் வந்து கட் ஆயிடுது. பூமி வந்து பதறி போய் ஃபோன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு செர்ரிட்ட சொல்றா. செர்ரி சொல்றான், "ஏன் அண்ணன் கட் பண்ணாரு?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறான். பூமி அழுதுட்டு கேக்குறா. அந்த பக்கம் கல்யாண மண்டபத்துல தாராவோட பாட்டி வந்து வராங்க. ககன அவங்களுக்கு கை கை குப்பி கும்பிடுறான். நமஸ்காரம் பாட்டின்னு சொல்றான். பாட்டி வந்து ககனோட கணத்தை கிள்ளி, "ஓ இவன் தான் ககனா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கான்னு" பாராட்டுறாங்க அந்த பாட்டி. தாராவும் பெருமையா பேசிட்டு இருக்கா. பாட்டி முகத்தை மாத்தி, "அப்போ ஒரு முக்கியமா விஷயம் பேசணும். எங்க வழக்கப்படி இந்த கல்யாணத்துல ஒரு கண்டிஷன் இருக்கு" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து துரு வந்து அவங்க தாரா அண்ணன் இருக்கான்ல, அவன் வந்து, "பாட்டி இப்பல்லாம் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு தடுத்து நிறுத்த பாக்குறான். ஆனா பாட்டி இல்ல, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மறக்கக்கூடாது, ஆரம்பத்திலே பேசிடணும்னு சொல்றாங்க. இந்த மருமகள் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அது வாழ்க்கையில வந்து பிரச்சனை தரும், இன்னொருத்தர் வாழ்க்கையும் பாதிக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, கன்னியாதானம் செய்யும்போது பொண்ண பெத்தவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது வேற யாரோ கன்னியாதானம் பண்றது எங்களால ஏத்துக்க முடியாது. அப்பா அம்மா உயிரோடு தானே தான் இருக்காங்க, அவங்க தான் கல்யாணம் செய்யணும் அப்படின்னு பாட்டி ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போடுறாங்க. அது ககன் அவங்க தான் எங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும்போது, பெத்தவங்க இருக்கும்போது சொந்தக்காரங்களை எப்படி செய்ய முடியும், அப்பா அம்மா தான் செய்யணும் சொல்றாங்க. அந்த நேரத்துல சாரதா கேபி ஃபோன் பண்றாரு. அவர், "சாரதா தான் சொல்றத கேளு, பூரி கல்யாணத்துல நாம தான் கன்னியாதானம் செய்யணும், நீ எப்படியாவது சம்மதிச்சுக்கோ" அப்படின்னு சொல்றாங்க சாரதா. என்னால முடியாதுன்னு மறுக்கிறாங்க. கேபி விடாம, "இப்போவே நீ எப்போ கோயிலுக்கு வர்ற இடத்துக்கு வா, உன்கிட்ட பேசணும்னு" கூப்பிடுறாரு. சாரதாவும் சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட மழுப்பிக்கிட்டு, "சரிங்க நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி போனை வைக்கிறாங்க. பூரி சாரதாவ தனியா கூட்டு போக பாக்குறா. அப்போ பாட்டி, "பெத்தவங்க உயிரோட இருக்கும்போது வேற யார் கன்னியாதானம் பண்றது, எங்க குடும்பத்துல வந்து கௌரவத்துக்கு இழுக்காயிடும், அதனால நீங்க என்ன வேணான்னு பண்ணுங்க, ஆனா வந்து கல்யாணதானம் பண்ணா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு" கராரா சொல்லி தாராவை எடுத்துட்டு போறாங்க. துருவும் தடுக்கிறாரு. ஆனா பாட்டி கேட்கல. ககன் கோவத்தோட அவங்கள எல்லாம், "நான் போய் கெஞ்ச முடியாது, வேணும்னா இந்த கல்யாணத்தை இப்போ நிறுத்திடுறேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்டு பூரி ரொம்ப உடைஞ்சு போய், "அப்போ நான் கல்யாணம் இப்படி பாதியிலே நின்றும்னா, நான் உயிரை விட அதிகமா நேசிச்ச வந்து துரு என் கல்யாணம் நடக்காதா" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. பூரி அழுகிறத பார்த்து சாரதா, "பூரி நீ அழாதம்மா, ககன் உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான், எனக்கு தெரியும், இப்போ யாரும் எதுவும் பேசாதீங்க, கூட்டிட்டு வரேன்னு" சொல்லிட்டு வேகமா கிளம்புறாங்க. ககன் ஒன்னும் பேசாம அமைதியா நிக்கிறான். சாரதா வந்து நேரா கோயிலுக்கு போய் கேபிய பார்த்து, "எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க?" அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கேபி வந்து, "அபூர்வா வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க" அப்படின்னு சாரதாட்ட உண்மையை சொல்றாரு. சாரதா, "அப்போ பூமிகா 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்களா?" அப்படின்னு வருத்தப்பட கேபி வந்து சொல்றாரு, "அதனாலதான் நான் இத்தனை வருஷமா மறைச்சு வச்ச உண்மையை இன்னைக்கு வெளியே கொண்டு வர போறேன், அதுக்காக தான் அவங்கள இங்க வர சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல மீராவும் அங்க வராங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.